நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க. ரொம்ப நன்றிக்கா. எதுக்கு ஸ்ருதி இதெல்லாம்? அப்புறம் ஸ்ருதி, இன்னைக்கு சாயந்தரம் அம்மன் கோயில்ல ஒரு பெரிய பூஜை வச்சிருக்காங்க. நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்துருங்க. சரிங்கக்கா, இந்த பணத்தை கொடுத்துட்டு நான் உடனே வரேன். சரி. மேடம், அந்த பணம் 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 பணம். நான் சொன்ன வேலையை நீங்க செஞ்சீங்களா இல்லையா? எனக்கு அஸ்வினோட டூப்ளிகேட் சிக்னேச்சர் இப்பவே வேணும். மேடம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பாருங்க, எனக்கு கையெழுத்து வேணும். அத நீங்க எந்த வழியில வாங்கினாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்கு சொன்ன வேலை முடியணும். நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நான் மீதி பணத்தை கொடுக்கறேன். என்ன ஸ்ருதி, எங்க ஓடிட்டு இருக்கீங்க? என்னது அது? நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. சரி, முதல்ல அந்த ஆளு யாருங்கிற விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லுங்க. எந்த ஆளு? யார பத்தி கேக்குறீங்க? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அவ்வளவு சுலபமா நான் உங்களை இங்க இருந்து போக விட மாட்டேன் ஸ்ருதி. அந்த ஆளுகிட்ட நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கிறது எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நிறைய சம்பந்தம் இருக்கு ஸ்ருதி. எனக்கு தான் அதோட சம்பந்தம் இருக்கு. ஏன்னா நீங்க அந்த ஆளுகிட்ட பேசுனது எல்லாம் நான் எப்பவோ கேட்டுட்டேன். என்ன என்ன கேட்டீங்க நீங்க? உங்ககிட்ட முதல்ல கேள்வி கேட்டது நான் ஸ்ருதி. யார் அந்த ஆள்னு சொல்லுங்க. மரியாதையா வழி விடுங்க. நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இது பாதி பணம் மட்டும்தான். வேலை முடிஞ்சதும் மீதி பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன். என்ன ஸ்ருதி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த டயலாக் தானே நீங்க சொன்னீங்க? அப்படி என்ன முக்கியமான வேலை உங்களுக்கு? எதுக்காக நீங்க ராணியம்மா கிட்ட அவ்வளவு பணத்தை வாங்குனீங்கன்னு சொல்லுங்க. அந்த ஆளை பார்த்தா ஸ்கூல்ல இருந்து வந்த மாதிரி தெரியலையே. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அத்தையோட வீட்டுக்கு பக்கத்துல நீங்க சொல்ற மாதிரி ஸ்கூலே இல்லையே. என்ன ஸ்ருதி, நான் சொன்னது கரெக்ட் தானே? இல்ல, நான் இத பாருங்க ஸ்ருதி, எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே கேட்டுட்டேன். அதனால எல்லா உண்மையையும் இப்பவே என்கிட்ட சொல்லிடுங்க. இல்லனா என்ன என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. என்ன நீங்க மிரட்டறதுக்கு முயற்சி பண்றீங்களா? உங்களுக்கு அஸ்வினோட கையெழுத்து எதுக்கு வேணும்? பதில் சொல்லுங்க ஸ்ருதி. மரியாதையா எனக்கு வழி விடுங்க. முதல்ல நீங்க உண்மையை சொல்லுங்க. உங்ககிட்ட எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இப்போ நீங்க என்ன பிளான் போட்டிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நீங்க என்னதான் செய்யணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வழி விடுங்கன்னு சொல்றல. உங்ககிட்ட பேச நான் தயாரா இல்ல. இல்ல, என்கிட்ட உண்மையை சொல்ற வரைக்கும் நீங்க இங்க இருந்து போகவே முடியாது. சரி, உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? எனக்கு அஸ்வினோட கையெழுத்து வேணும்.
ஏன்? ஏன்னா எனக்கு எல்லாமே வேணும். அவரோட பணம், அவரோட சொத்து, அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே எனக்கு வேணும். அவருக்கு சொந்தமான எல்லாமே எனக்கு வேணும். எதுக்கு? ஏன்னா அவரோட அடியோட அழிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட எதுவும் இருக்க கூடாது. அவரை அழ வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவர் ஒண்ணு இல்லாம துடிக்கிறத நான் பார்க்கணும். அவர் ஏன் வாழ்க்கையை அழிச்சாரு? என் குடும்பமே அவரால தானே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. அவருக்கு முன்னாடி நான் கையேந்தி நின்னுகிட்டு இருக்கேன். இப்ப அவர் பண்ண எல்லா தப்புக்கும் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவர் என்னை அவமானப்படுத்தினதை என்னால மறக்க முடியல. திரும்ப திரும்ப நானே தண்டனையே அனுபவிக்கணும். நான் பண்ணாத தப்புக்காக இது வரைக்கும் தண்டனை அனுபவிச்சிட்டேன். இப்ப ஏன் நேரம் வந்துருச்சு. இந்த கணக்கை சரி பண்ண போறேன். எல்லாம் ஒழுங்கா தான் போயிட்டு இருந்தது. நான் நினைச்சபடி எல்லாமே இருந்தது. ஆனா கடைசி நிமிஷத்துல அஸ்வினை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. எவ்வளவு நாள் நான் கஷ்டப்படுத்தி எல்லாமே வீணா போயிடுச்சு. என்ன? சின்னாவ என்ன சொல்றீங்க? சின்னாவ எப்ப கிட்னாப் பண்ணாங்க? அத பத்திலாம் எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. வீட்ல இருக்கிறவங்க கிட்டயும் என்னால எதுவும் சொல்ல முடியாது. எதுக்காக கடத்தினாங்கன்னு தெரியல. எது வரதா என்ன? ஆனா அஸ்வினை திரும்ப கூட்டிட்டு வரணுங்கிறது மட்டும்தான் என் நோக்கம். அப்பதான் நான் செய்யாம விட்ட வேலையை செய்ய முடியும். உங்க மனசுல இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குன்னு சொன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஒரு மோசமான ஆளு நான் தானே நினைச்சேன். நீங்க 2 பேரும் தான். உங்க 2 பேரையும் நான் அடியோட வெறுக்கிறேன். நீங்க என்ன ஏமாத்துனீங்க. அவர் என்ன எப்பவும் புரிஞ்சுக்க முயற்சியே பண்ணல. என்ன மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டாரு. நான் பட்டது எல்லாமே போதும். இப்ப எனக்கு தேவை ஒண்ணே ஒண்ணுதான். எப்படியாவது வர பழி வாங்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல பாஸ், தயவு செஞ்சு என்ன நம்புங்க. சத்தியமா சொல்றேன், என்னோட போனை நான் யூஸ் பண்ணவே இல்லை. இந்தாங்க, வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஐயோ பாஸ், செல்போன். ஸ்ருதி,
ஸ்ருதி அஸ்வின், அஸ்வின் நீங்க எங்க இருக்கீங்க? அவங்க உங்களை எங்க வச்சிருக்காங்க? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. இது எல்லாத்தையும் யார் பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸ்ருதி ஸ்டாப் ப்ளீஸ். இதுதான் நான் உங்களுக்கு வைக்கிற முதல் பரீட்சை ஸ்ருதி. என்கிட்ட என்ன சொன்னீங்க? எப்படி நீங்க அந்த அஸ்வினை அடியோட வெறுக்கிறீங்களா? அவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? இப்ப நானும் பார்க்கிறேன். இந்த போன் காலை பத்தி நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்றீங்களா இல்லையான்னு அப்ப தெரியும். இல்ல அஸ்வின், நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. என்ன பேச முதல்ல என்ன பேச விடு. நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். இத பாரு, ஐம் சாரி ஸ்ருதி. அன்னைக்கு உன்னை காயப்படுத்தினதுக்காக என்ன மன்னிச்சிரு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. ஐ had to. இல்லன்னா அவங்க உன்னை காயப்படுத்திருப்பாங்க. அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன். ஸ்ருதி, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனா எப்படி நானே என்ன மன்னிக்க போறேன்னு எனக்கே தெரியல. உன்னை அளவுக்கு அதிகமா காயப்படுத்திட்டேன். இல்ல அஸ்வின், அப்படிலாம் இல்ல. ஏன் நீங்க அந்த மாதிரி? என்ன சத்தம் அது? அஸ்வின், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? தெரியல. ஒரு ரூம்ல இருக்கேன். நாலா பக்கமும் இருட்டா இருக்கு. எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா திரும்ப திரும்ப இந்த ட்ரெயின் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. நான் ஏதோ ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப எனக்கு கோவில் மணி சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கும். I just don't know where I'm. கோவில் அப்புறம் ட்ரெயின் சத்தம். அஸ்வின், நான் இந்த இடம் எங்க இருக்குன்னு யோசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்றதை நீங்க கேளுங்க. இது எல்லாம் பண்ணது யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அஸ்வின். ஹலோ ஹலோ அஸ்வின். அஸ்வின், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? ஹலோ அஸ்வின். கேக்குது ஸ்ருதி. அஸ்வின், இது எல்லாம் பண்றது ஷாம் தான. நான் கண்ணு பொடிச்சிட்டேன். ஆமா அஸ்வின், உண்மையிலேயே ஷாம் தான் இதை பண்றாரு. அவர் எவ்வளவு மோசமான ஆள்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இந்த மாதிரி பண்ணுவாரு நான் எதிர்பார்க்கல. நான் கனவுல கூட இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. அஸ்வின், உங்க ரத்த கரையை அவரோட ஷூ மேல நான் பார்த்தேன். என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு. உங்க பாஸ்போர்ட், போர்டிங் பாஸ், இந்த மாதிரி. அஸ்வின், ஏன் நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க? ஹலோ 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 அஸ்வின். அஸ்வின், ஹலோ அஸ்வின். ஹலோ ஸ்ருதி, ஐம் சாரி. நீ என்ன சொன்ன சொல்லு. அஸ்வின், நான் சொன்னதை நீங்க கேட்டீங்களா இல்லையா? ஹலோ ஹலோ அஸ்வின். ஹலோ ஸ்ருதி, நான் சொல்றது. ஹலோ அஸ்வின், ஹலோ, கேக்குதா இல்லையா? Damn it!
அம்மா நீங்க தான் அவருக்கு துணையா இருக்கணும். அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சத நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப நான் சீக்கிரமா யோசிக்கணும். ட்ரெயின் சத்தம், அப்புறம் பக்கத்துல கோவில். இந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியலையே. ஹலோ, மேடம், நான் மிஸ்ஸஸ் ஸ்ருதி அஸ்வின் கிட்ட பேசணும். அவங்ககிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுக்குறீங்களா? சொல்லுங்க. நான் மிஸ்ஸஸ் ஸ்ருதி தான் பேசுறேன். மேம், நான் ராய் பேசுறேன். மேடம், நான் தான் மிஸ்டர் அஸ்வினோட லாயர். மிஸ்டர் ராய் சொல்லுங்க. மேம், அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியோட பேப்பர்ஸை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அஸ்வின் தன்னோட ட்ரிப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கினாரு. எல்லாமே ரெடியா இருந்தது. பட் டீல் பேப்பர்ல அவர் சைன் மட்டும் பண்ணவே இல்லை. இப்போ டீல் முடிஞ்சிருச்சு மேடம். எங்களுக்கு அவரோட சிக்னேச்சர் வேணும். அப்போதான் நெக்ஸ்ட் ஒர்க்கை நாங்க முடிக்க முடியும். சரி மிஸ்டர் ராய், ஆனா அஸ்வின் இப்போ அவர் இந்தியாவில் இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க அவரோட மனைவி இல்லையா? அதனால நீங்க கையெழுத்து போட்டா கூட போதும். நான் கையெழுத்து போட்டா போதுமா? ஆமா மேடம். இப்போதைக்கு நீங்க வந்து சைன் பண்ணுங்க. நீங்க வந்து சைன் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்க நேமுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ் மட்டும் கொஞ்சம் செய்ய வேண்டியது இருக்கும். அதுவும் இல்லாம ப்ராப்பர்ட்டி உங்க பேர்ல இருந்தானே அஸ்வின் சாரோட பேர்ல இருந்தானே, எல்லாமே ஒன்று தானே. டீல் ரெடியா இருக்கு, ஏஜென்ட்ஸும் ரெடியா இருக்காங்க. அதனால நீங்க வந்து சைன் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேடம். எவ்வளோ சீக்கிரம் நீங்க வரீங்களோ அவ்வளோ நல்லது மேடம். என்னோட அட்ரஸை நோட் பண்ணிக்கங்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. அட்ரஸ் சொல்லுங்க. சரி, சரி, ஓகேங்க. நான் அங்க வந்துடுறேன். என்னோட கையெழுத்தா? உங்களோட வேலை முடிஞ்சது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களோட வேலை முடிஞ்சது. ஆமா சுருதி, இவ்வளவு அவசரமா எங்க நீ கிளம்பிட்ட? அது வந்து பாட்டி, ஒரு முக்கியமான வேலையா நான் போகணும். ராணியம்மா, அந்த பாட்டு சிடி வேணும்னு நீ கேட்டிருந்தல்ல, இந்தா. தேங்க்யூ. ஸ்ருதி, முதல்ல இந்த டீயை குடிங்க. இந்தாங்க. அப்புறம் நீங்க அந்த பணத்தை அன்னைக்கு அங்க கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். எப்போ கொடுத்துட்டேன்க்கா. என்ன பொண்ணுங்க ஸ்கூல் அது? அது எங்க இருக்கு? பாட்டிமா, எனக்கு நேரம் ஆகுது. அந்த ஸ்கூல்ல இருக்கிற ட்ரஸ்டியை பார்க்கிறதுக்கு தான் இப்ப நான் போறேன். கொஞ்சம் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்ல, இந்த பொண்ணுங்க ஸ்கூல் எங்க இருக்கு? அத்தை, இது என் அம்மா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. ஓ ஓ ஐ சி. சரி அக்கா, நான் அப்ப போயிட்டு வரேன். நான் டீ வந்து குடிக்கிறேன். சரி, போயிட்டு சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன். நான் என் பர்ஸ் எடுத்துட்டு போயிடுறேன். இப்ப ஸ்ருதி என்ன பண்ண போறாங்கன்னு நானும் பார்க்கறேன். இப்ப தெரிஞ்சிடும் நீங்க அஸ்வின் சைடா என் சைடான்னு. ஒண்ணு நீங்க அஸ்வினை தேட போகணும், இல்லைன்னா அந்த லாயரை பார்க்க போகணும். என்னதான் பண்றீங்கன்னு நானும் பார்க்கறேன்.